வணக்கம். நம்ம ஜீவா டுடே, ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க. அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். நம்ம இருவரும் உரையாடலாம். யாரிடம் பேட்டி எடுக்கலாம், என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க. அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது நமது ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் இந்தியாவில் எந்த அளவுக்கு முக்கியமான மாநிலம்னா, பாஜக மற்ற எங்க தோற்றாலும் மகாராஷ்டிராவில் தோற்றுறக்கூடாதுன்னு பதறுகின்ற அளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க. ஏன்னா இது ஹிந்தி பெல்ட் கிடையாது, கவு பெல்ட்டும் கிடையாது, இப்போ உள்ள சூழல்ல பாஜக பெல்ட்டும் கிடையாது. இருந்தாலும் எக்கனாமிக்கல் கேபிட்டல்னு சொல்ற அளவுக்கான முக்கியமான மும்பைங்கிற அந்த ஒரு நகரமே ஒட்டுமொத்த இந்தியாவையே மிரட்டுகின்ற ஒரு நகரம். பால் தாக்காரே, சிவசேனான்னு வேறு வேறு கூறுகளால் வரலாற்று காலத்திலிருந்து முக்கியமான மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அஜித் பவார் அங்கே இருந்தாலுமே சரத்பவார் உறுதியாக இருக்கிறாங்க. எப்படி போகுது எல்லா இதுவும்? ஆரம்பத்தில் இல்லைங்க இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு, பிஜேபி இந்த முறை வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிவுகள் கடைசியில் வேறு மாதிரி வரும்போது ஏதோ காரணம் காட்டி அப்படி இப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நேற்று பிரச்சாரம் ஓய்ந்தது. 20ஆம் தேதி நாளைக்கு வாக்குப்பதிவு, 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. இந்த இடைத்தேர்தல் மொத்தம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு, வயநாடு, அப்புறம் யூபியில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள், கேரளாவில் 2 சட்டமன்ற தொகுதிகள், எல்லாத்துக்கும் சேர்த்து 23ஆம் தேதி ரிசல்ட் வருது. அது ஒரு மினி பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி நடக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா இந்தியாவினுடைய ஒரு கேபிட்டல், தொழில் நகரத்தினுடைய தலைநகரம். ரெண்டாவது அவர்களுடைய முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுதானே இந்தியாவுடைய தலைநகரம். அதனாலதான் அங்க இருக்கு, இந்தியா கேட்டே அங்க இருக்கும். ஆமா, முகலாயர்கள் தானே டெல்லியா இதாக. அப்போது தலைநகரமாக ஒரு காலத்துல இருந்ததுதான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுல எப்படின்னா, நம்ம தமிழ் தேசியமும் ஒரு இந்துத்துவாவை மிக்ஸ் பண்ண ஒரு தலைவர் தான் பால் தாக்கரே. பால் தாக்கரே கிட்டத்தட்ட அவர் 2 கோரிக்கை தான். மராட்டியர்கள் ஆளவர்கள், அதே நேரத்தில் பியூர் இந்துத்துவவாதி அவர். ஆமா, பயங்கரமான ஆன்டி முஸ்லீம் அவர். ஆமா, அதுக்கு அந்த காவி வேஷ்டி, காவி சட்டை, ஒரு கருப்பு கலர் கண்ணாடி, கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலை, கெட்டப்பே நல்லா இருக்கும். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு அவங்களும் ஓன் பண்ணுவாங்க. ஆமா, அதனால நீண்ட நாட்கள் பிஜேபியோடு அந்த சித்தாந்த ரீதியாக கூட்டணியில் இருந்த கட்சி சிவசேனா. சிவசேனாவினுடைய தலைவர் பால் தாக்கரே அடிப்படையில் ஒரு கார்ட்டூனிஸ்ட். கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க, எங்கெங்கன்னு பத்திரிகையாளர். சாம்னான்னு ஒரு பத்திரிகை, சாம்னாவில் கார்ட்டூன் போட்டாருன்னா இந்தியாவே பரபரக்கும். அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர், ஒரு கார்ட்டூனிஸ்ட். இப்போ உத்தவ் தாக்கரே ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு போட்டோகிராஃபரும் கூட. இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் அங்கே நீண்ட காலம் கூட்டணியில் இருந்த கட்சி. காங்கிரஸ் பல வருடம் அங்கே ஆண்ட கட்சி. இப்போ 2019 நடந்த தேர்தலில் கூட காங்கிரஸ் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கு. இன்னும் தன்னுடைய செல்வாக்கு அங்கே விடாமல் வச்சிருக்கக்கூடியது. காங்கிரஸ் போனவர் தான் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் ஆரம்பிச்சார். அந்த மராட்டியர்களுடைய சோனியா காந்தி லீடர்ஷிப் பிடிக்காம போனது. அதுக்கு பிறகு அவரும் இங்கே வேற வழி இல்லாமல் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு 2019 ஒரு பாஜக சிவசேனா கூட்டணியோட ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள அவங்க கூட பிரச்சனை ஏற்பட்டு அங்கே அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாரும் நமக்கு தெரியும். இப்போ இந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி, 13 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. மீதி எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் மற்ற சிவசேனா, அந்த உத்தவ் தாக்கரே சிவசேனாலாம் ஜெயிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி கொடுத்த ஒரு மாநிலங்களில் மகாராஷ்டிரா. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு 6 மாசத்துல இப்போ இந்த தேர்தல் வருது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முதலாளிகளுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய மாநிலம், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏறக்குறைய ஒரு மினி ஒரு கேபிட்டல் மாதிரி தான். டெல்லி நமக்கு சொன்னா கூட இன்னொரு கேபிட்டல் இதுதான். வர்த்தக ரீதியான ஒரு தொழில் நகரமா இருக்கு. இந்திய சினிமா அங்கே தானே இருக்கு. சினிமாவா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், எல்லாமே அங்கதான் இருக்கு. இப்ப நீங்க இந்த முடிவுகள் மாறுறப்ப மத்தியிலேயும் பெரிய மாற்றம் வரும். அதுதான் பிஜேபி ரொம்ப
நோட் பண்ணுறாங்க. இந்த மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவுகள் பிஜேபிக்கு சாதகமாக வரலன்னா கண்டிப்பாக மேலேயும் ஒரு மாற்றம் வர்றது வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இதோட பாதிப்பு இருக்கு. அதாவது பாஜக ஆட்சி மாற்றம், பாஜக ஆட்சி மாற்றமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மோடி மாறுவார்னு நினைக்கிறீங்களா? பாஜக ஆட்சியே மாறும். மோடி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருபடி மேலே போய் பாஜக மாறுறது. ஏன்னா சிவசேனா ஏக்நாத் சிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா, என்சிபி அதாவது தேசியவாத காங்கிரஸ், இது ரெண்டுமே அங்கே வித்ட்ரால் பண்ணாங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு வரது வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை வந்து பாஜக தன் உயிரை கூட ஜோரம் செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா இந்த முறை விட்டுறக்கூடாது. ஒன்று ஓனருடைய நம்பகத்தன்மை இழந்துருவோம், ரெண்டாவது கூட்டணி கட்சிகளுடைய அவங்க நாக்பூருக்கும் நம்பகத்தன்மை இழந்துருவோம். அப்படிங்கிறது ஒரு முழு எஃபெக்டை போட்டு இன்னைக்கு வந்து 3-4 முறை வந்து முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாரு, 2-3 தடவை ரோட் ஷோ பண்ணிட்டாரு, அத்தனை மத்திய அமைச்சர்கள் வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இதில் பெரிய துரதிருஷ்டமான பிஜேபி பெருசா அதை ரசிக்கல, ஆர்எஸ்எஸ் பெருசா அதை வந்து ரசிக்கல. ஆர்எஸ்எஸ் மோடி பிரச்சாரத்தை இந்த கூட்டணியில் என்னன்னா தேசியவாத காங்கிரஸ் சேர்த்திருக்காங்க. இவர்கள் யார் தேசியவாத காங்கிரஸ் இருக்கக்கூடிய நம்ம அஜித் பவாரை அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க. அவர் சேர்த்ததை அவங்க ஏற்றுக்கல. அஜித் பவாரை நீங்க ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? அஜித் பவாருக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் தவறான ஆட்டுங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அதனால அவர்களுக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோமா அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கு. கள நிலவரம் பார்த்தா எப்படியா இருந்தாலும் இந்த முறை வந்து இந்தியா கூட்டணிங்கிறது மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறது தான் இப்போ உள்ள கடைசி கட்ட கள நிலவரம். நேற்று வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் பண்ணுச்சு. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முத்தாய்ப்பாக உத்தவ் தாக்கரே பேசின விஷயம் தான் இன்னைக்கு மும்பை முழுக்க பெரிய பரபரப்பாக இருக்கு. என்ன சொல்றாருன்னா, குஜராத்திலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டுமா? இங்கே நீங்க திருப்பி அவர்களை ஆள அனுப்பிச்சீங்கன்னா தாராவில் இருக்கக்கூடிய உங்கள் இனங்கள் போயிடும். 1 லட்சம் கோடி ஏற்கனவே அதானிக்கு வித்துட்டாருன்னு ராகுல் காந்தி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தாராவியா ஆல்ரெடி அதானிக்கு வித்தாச்சுங்க அப்படின்னு ராகுல் காந்தி. அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கேன்சல் பண்ணுவோங்க. அந்த ப்ராஜெக்ட் 1 லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நகர மேம்பாடு திட்டத்தில் சொல்லிட்டு தாராவியை வந்து டெவலப் பண்ண போறோம்னு அது அதானியினுடைய கையில் கொடுத்துட்டாங்க. தாராவியில மராத்தியர்கள் மட்டும் இல்ல, தெலுங்கர்கள், தமிழர்கள், பெரும்பாலும் தமிழர்கள், அதுவும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மக்கள். 3-4 தலைமுறைகளாக குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலிருந்து போனவங்க, திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் போனவங்க தான். ஆனால் சில 3 தலைமுறைக்கு முன்னாடி போனவங்க கூட தமிழ் கூட தெரியாம இருக்காங்க இப்ப இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். 3 தலைமுறைனா மராத்தி, மும்பை தானே. போய் வாசுதேவனூர்னா அவனுக்கு என்ன தெரியுமா? அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் கோடி தாராவியில அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்து அதை கேன்சல் பண்ண போறோம். உங்களுடைய இடங்களை திருப்பி மீட்கப்படும். அதனால இந்த முறை வந்து நீங்க தயவு செய்து யோசிச்சு வாக்களிங்க. அதே மாதிரி மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நாங்க எங்க கையில் நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுத்து யாருக்கு என்ன தேவையான இடஒதுக்கீடு நாங்கள் பிரித்து கொடுப்போம். அதே மாதிரி நாங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன அத்தனை விஷயங்கள் நாங்கள் நிறைவேற்றுவோம். அதற்கு சாம்பிளா வந்து கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் இமாச்சல பிரதேசம் நாங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் மகாராஷ்டிராவில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு கடைசியாக பிரச்சாரம் முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய லாக்கரை தூக்கி வர்றாரு. பிரச்சார மேடையில் வந்து ராகுல் காந்தி ஒரு லாக்கரை தூக்கி வந்து லாக்கரை தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த அதானி ப்ராஜெக்ட் 1 லட்சம் கோடி ப்ராஜெக்ட், இந்த பக்கம் அதானியும் இவர் கை குலுக்கிட்டு நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாரு. அதோட இந்த பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இறுதிக்கட்டமாக 2 பேரும் மாறி மாதிரியான பிரச்சாரம். காங்கிரஸ் இந்த பட்டம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் கூட மண்டல வாரியாக சில பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அது புதிய அப்ரோச்சாக இருக்குது. காங்கிரஸ்லேயே வந்து ஒரு புதிய அப்ரோச். ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து அதுக்கு ஒரு காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. இப்போ இந்த தாராவி கோலிவாடா தொகுதியிலேயே தமிழ்ச்செல்வன் பாஜக சேர்ந்தவர் வந்து 2 முறை சட்டமன்றத்துக்கு இருக்கார். இப்போ இருக்கார். அந்த தொகுதி. ஆனா அவரை எதிர்த்து இந்த முறை காங்கிரஸ்ல ஒரு தமிழரை சேர்ந்தவர் நிப்பாட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, போன முறை நாங்க காங்கிரஸ் கட்சியில் சார்பா தனியா நின்று வெறும் 10,000 வாக்குகள் தான் நான் தோத்து போனேன். இந்த முறை எங்களுக்கு சிவசேனாவும் கூட்டணியில் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த முறை நாங்கள் ஜெயிக்கிறது 100% கன்ஃபார்ம். அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த ஏரியாவை பொறுத்து காங்கிரஸ் வேட்பாளர் போட்டு அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய சீட் கிடைக்காத பலரை வந்து ஏக்நாத் சிண்டே அணியில் போய் நிற்க வச்சிருக்காங்க. பிஜேபி ஒரு கட்சிக்குள்ள இவர்கள் ஆட்களையே வரைபடமாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏக்நாத் சிண்டேங்கிறது என்ன மாதிரியான நபருக்கு தெரியுது. ஆனா இங்க என்ன பண்றாரு, இவங்களுக்கு மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டத்துக்கு நம்ம இந்த மாதிரி அவர் ஒரு அரசியல் பண்றாரு. இவங்க எல்லாரையும் காட்டி மிகப்பெரிய ஒரு சாணக்கியன் யாரா சரத்பவார். பிஜேபி கூட்டில் இருக்கக்கூடிய அஜித் பவாரை வச்சு அங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு. ஓ நீ அங்க இரு நான் பண்றேன். அதுக்கு ஒரு சமீபத்தில் வந்து ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூல அவர் கொளுத்தி போட்ட வெடி வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு அஜித் பவார், 2019 நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்ப அதானி வீட்டுல தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு.
அது அஜித் பவார் தானே போட்டு கொடுத்தாரு. அஜித் பவார் ஓப்பன் உடைச்சிட்டாரு. ஆமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரண்ட் லைன்லேயே போட்டு விட்டாங்க. ஆமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரண்ட் லைனில் வந்துருச்சு. மற்ற எல்லாம் அங்கே வந்து இது ஒரு பெரிய பேசுபொருளாகி போச்சு. எங்களை இணைக்கிறதுக்காக முக்கியமான எஃபெக்ட் எடுத்தது வந்து அதானி தான். அதானி வீட்டில் தான் இந்த மீட்டிங் நடந்துருச்சுன்னாங்க. ஆனா அவர் மறுத்திருக்காரு. சரத்பவார் அது மறுக்கல. சரத்பவார் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் வந்து சரத்பவார் ஆமா நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்ப பிஜேபி தான் மறுத்துட்டே இருக்கிறத. பிஜேபி தான் தொடர்ந்து வந்து அதை வந்து இல்ல நாங்க அப்படி இல்லை அப்படின்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க அதானியால் நடத்தப்படக்கூடிய தேர்தல். அதானியுடைய சொத்துக்களை, அதானியினுடைய வியாபாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். நிச்சயமாக உத்தவ் தாக்கரே கையில் ஆட்சி வந்த பிறகு இவருக்கு கொடுத்தப்பட்ட அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் கேன்சல் பண்ணுவாங்க. குறிப்பா தாராவி 1 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணப்படும். நாங்க அவர் இந்த மாநிலத்தை விட்டு துரத்துவோங்கிற கடைசியா வார்த்தையை பயன்படுத்துறாரு. உத்தவ் தாக்கரே சொல்றாரு. அவர் சொல்றது மராத்தி சென்டிமெண்டா பாப்பா. மராத்தி சென்டிமெண்டா. நம்ம நீங்க இங்க வந்து பிஜேபி ஜெயிச்சா குஜராத்ல வெடி வாங்கி வச்சிருக்காங்க. குஜராத்ல வெடி போடுவாங்கன்றாங்க. மேடையில் பேசின வார்த்தை. அப்ப மராத்தி மண் குஜராத்திக்கு போகுதுன்னு மறைமுகமா மராத்தி யூஸ் குஜராத்திங்கிற பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓபிசி பிளஸ் எஃப்சிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுவும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கு. ஏறக்குறைய வந்து பிரியங்கா பிரச்சாரத்துக்கு வரலங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வயநாடுல இருக்கனால கடைசி 2 நாள் பிரியங்கா வந்து எங்க பிரச்சாரம் பண்ணா நாக்பூர் அங்க அடிச்ச பிரச்சாரம் வந்து நாகூர்ல அந்த பிரச்சாரம் பண்றாங்க. கடைசி நேரங்கள்ல வந்து ராகுல் காந்தி வந்து கடைசியா வந்து அந்த லாக்கர்லாம் காமிச்சு அவர் பேசக்கூடிய விஷயம், பேசின விஷயம் எல்லாவற்றையும் மேல முத்தாய்ப்பா வந்து உத்தவ் தாக்கரேனுடைய கடைசி நாள் பிரச்சாரம் தான். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பேச விஷயம் தான், மராத்திய மண்ணை காப்பாற்றணும்னா, மராத்தியர்களுடைய உரிமையை காப்பாற்றணும்னா, நம்முடைய கலாச்சாரத்தை, மொழியை, உங்களுடைய இடஒதுக்கீடு காப்பாற்றணும் போடுங்க. இது நீங்க இங்கே அவங்களை விட்டீங்கன்னா வெடி இங்கே வெடிக்காது, குஜராத்ல வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. இந்த தேர்தல் மராத்தியில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொழி உணர்வு, ஏற்கனவே தமிழர்கள் மாதிரி மொழி உணர்வு உள்ள மாநிலம். ரெண்டாவது வந்து இப்ப கடந்த காலத்துல வந்து உத்தவ் தாக்கரே மேல அவர்களுக்கு பெரிய ஒரு அனுதாபம். காலமா இருந்த ஒரு கட்சியை உடைச்சு சின்னத்தை முடக்கி இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவரை வந்து இன்னைக்கு ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு நபர் பின்னாடி நிற்கணுங்கிறதுல ரொம்ப இருக்கிறார். அதனால இந்த முறை வந்து தேர்தல் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அதே நேரத்தில் பாஜக அவ்வளவு சளைத்தது கிடையாது. ஏன்னா ஒரு அதிகபட்சமாக இன்னைக்கு தொகுதியில் நிற்கிறாங்க. 100 தொகுதிக்கு மேல பாஜக நிற்குது. முன்ன பின்ன வந்தாலும் கூட மற்ற கட்சியினருக்கு ஆட்களே அவங்க வாங்குவாங்க. கண்டிப்பா அந்த வேலையில செய்வாங்க. பிஜேபி காங்கிரஸ்லையும் ஆட்கள் நிப்பாட்டிருப்பாங்க, தேசியவாத காங்கிரஸ்லையும் ஆட்கள் நிப்பாட்டுவாங்க, சிவசேனாவே அவங்க ஆட்கள் நிப்பாட்டிருப்பாங்க. ஜெயிச்சா ஒரு வேலை அந்த பக்கம் இழுத்துக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது பிஜேபி தன்னுடைய எல்லா விதமான அதிகாரத்தையும் அங்க இழக்கும். ஆனா நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதா அங்க வரக்கூடிய கருத்து கணிப்புகள், நிலவரங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் அவருடைய அதிகாரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எல்லாவற்றையும் வந்து நம்ம 11 மணிக்கு மேல தான் பார்க்கணும். 11 மணிக்கு மேல முள்ளே நகல மாட்டேங்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டிஃபரன்ஸ் எல்லாமே அப்படியே நின்றோம். ஆமா, என்னடா அரை மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிச்சு, அப்படியே நிக்கும். போன நாள் மக்களவை தேர்தலே மதியம் 1 மணிக்கு மேல நின்றுச்சேங்க. மக்களவை இப்ப நடந்த தேர்தல் எடுத்துங்க. இப்ப நம்ம அந்த ஹரியானாவில் நடந்த தேர்தல் 11 மணிக்கு மேல கவுண்டிங் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். இத்தனையும் வந்து அவர்கள் விடுவார்களா? பாஜக இத்தனை விதமான அழுத்தம் இருக்கு. அவர்களுடைய முதலாளிகளை காப்பாற்ற வேண்டும், அவர்களுடைய சித்தாந்த ரீதியான இருக்கக்கூடிய கோட்டைகளை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய தலைநகரை காப்பாற்ற வேண்டும். தன்னுடைய ஆட்சிக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடும். எப்படியா இருந்தாலும் சிண்டே ஆட்சினாலும் பிஜேபி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் தான். அப்படிங்கும்போது அதை விட்டுக் கொடுக்கறதுக்கு பாஜக விரும்பாது. கள நிலவரம் இவர்களுக்கு சாதகமா இருந்தாலும் மற்ற என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையும் அவர்கள் இறக்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப அதானிங்கிறப்ப இப்ப அதானிக்கு எதிரா தாக்கரே பேசுறாரு. சரத்பவார் வந்து அதானிக்கு எதிராக பேசுவாரா? ஏன்னா அவர் அதானியின் நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா சொல்றாங்க. அது சரத்பவாருடைய அரசியல் தான். வாழாம இருப்பார், தலையாக இருப்பார், குழந்தையை கிளியை விடுவாரு, தொட்டிலேயே ஆட்டுவாருப்பாங்கல்ல, அது மாதிரி. அதான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலையே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாருங்களேன், இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக சரத்பவார் இருப்பார். சரத்பவார் அவ்வளோ வேலை உள்ள பண்ணியிருக்காருன்றாங்க. இங்கே இருக்கிற ஆட்களை உள்ள போட்டிருக்காரு, அங்கே கடைசி நேரத்தில் இங்கே இருக்கிறது பேச இங்கே வச்சிருக்காரு. வேட்பாளர்களை போட்டது வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இறக்கியிருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் இளைஞர்களை இறக்கி, பெண்களை இறக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணதில் வந்து சரத்பவார். ஏன்னா மிகப்பெரிய நீண்ட அரசியல் பாரம்பரியம் வரலாறு உள்ளது. அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து அதானி வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டார். அரசியல் வேற, நட்பு வேற. அப்படிங்கும்போது தேர்தல் முடிவெடுப்பது கண்டிப்பாக சரத்பவார் ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அப்படிதான் மாறுவார் அப்படிங்கிறீங்க. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையும் அங்கு வந்து இருக்கக்கூடிய தலித் ஓட்டு அப்படிங்கிறது பாஜகவுக்கு வருமா, இந்தியா கூட்டணிக்கு வருமா? ஏன்னா இன்னைக்கு எஸ்சி ஓட் பேங்க் அப்படிங்கிறது பாஜக பக்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா பீகார்ல ஏதோ ஒரு தலித் லீடர்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணிடுறாங்க.
மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் ராம்தாஸ் அத்வாலே அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு இல்ல, ஆனா அவர் தான் இந்தியாவுக்கே பாஜகவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் தான். இங்க சசிகலா பிரச்சனை வரையும் அவர் தான் கருத்து சொன்னார். ராம்தாஸ் அத்வாலே கேட்டானா அம்பேத்கருடைய ஹெரிடேஜ்ல இருந்து வந்து அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூலாம் ஓரளவுக்கு எடுபடுமா? எப்படி முழுவதுமாக வந்து இந்த முறை வந்து எஸ்சி எஸ்டி முஸ்லீம் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளை வந்து இந்தியா கூட்டணி அள்ளிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி மராட்டியர்கள் மராட்டா வாக்குகள் அந்த வாக்குகளையும் எடுத்துடும் சிவசேனா அள்ளிடும். அப்போ என்சிபிக்கு இந்த தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவுக்கு அவருக்குனான ஒரு சில மேல்மட்ட அரசியல் இருக்கு. அந்த அரசியலையும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. எந்த வழியில பார்த்தாலும் இவருக்கு நிறைய விஷயங்கள் பிரச்சனை. அப்போ ஒன்லி பிராமின்ஸ் அண்ட் அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டும் தான். அப்பர் காஸ்ட் ஓட்டு, மற்றபடி அரசியல் ரீதியான அந்த கட்சி செல் பிஜேபி எப்படி தேவநாத் பட்னாவிஸ் பிராமின்னால பிராமின் ஓட்டு மேக்ஸிமம் பிராமின் ஓட்டு உங்களுக்கு 4% தானே. அங்க ரொம்ப குறைவு தான். அப்போ இல்லை இந்தியா முழுக்க 4-5% தான் வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தான் வரும். அதை தாண்டி வந்து ஒரு சில ஏரியாக்கள்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்வாக்குள்ள நபர்களை தன் பக்கம் வச்சுக்கணும். ஆமா, எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியா நீ செல்வாக்காக பிஜேபி சேர்ந்து ஒரே நாள் அவனுக்கு கேஸ் இருக்கா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னா மாற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி செல்வாக்குள்ள ஆட்களை வேட்பாளராக போட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா. எந்த பக்கம் பார்த்தாலும் அவர்கள் ஏக்நாத் சிந்தேக்கு பெருசாக அங்கே வந்து செல்வாக்குலாம் கிடையாது. யாருனே தெரியாது. கட்சியில் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவரை கட்சியை பிடிங்கி அவர் கையில் கொடுத்து அவர் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவாருக்கு நம்பிக்கையே கிடையாது. பிஜேபி தலைவர்கள் யாருக்குமே அஜித் பவார் நம்பிக்கை இல்லை. மோடி வந்த அன்னைக்கு கூட அஜித் பவார் போல அவர் வந்து அவர் தனி ட்ராக்கா பிஜேபி இந்த கூட்டணியில் இருந்துட்டு அவர் தனி நவாப் மாலிக்னு ஒருத்தருக்கு வந்து சீட் கொடுக்கூடாது. அவர் பெரிய குற்றப்பின்னணி உள்ளவர். பிஜேபி கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து சீட் கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. அப்படி அவருக்கு எப்படி ஆதரிச்சு பேசுவாங்க? அஜித் பவார் கட்சியில முஸ்லீம் இருப்பாங்களே, ஏன்னா அது வந்து பிஜேபி பார்ட்டி இல்ல. ஆமா, அப்படிங்கும்போது அவர்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ண வருவாங்க? இந்த மாதிரியான அங்க ஒரு சிக்கல் நிறைய கட்சி ரீதியான கொள்கை ரீதியான சிக்கல் இருக்கு. மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான அதிருப்தி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளியரா வேலை பார்த்தாங்க. கொள்கை ரீதியாவே பாஜக வந்து சிண்டேவா அஜித் பவார் நிறைய பேர் போட்டாங்க. நீட் உட்பட பல்வேறு விஷயங்கள். அதனாலதான் நான் சொல்றேன், மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இந்திய அளவில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். ஆட்சி மாற்றத்துக்கு கூட ஒரு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தான் அவருக்கு யோசிக்காம கிடையாது. பிஜேபி நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து மகாராஷ்டிரா விட்டு கொடுத்த மாட்டாங்க. அவங்க முழு அதிகாரத்தின் மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க. அத்தனை அமைச்சர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த முறை அவர்களுடைய கோஷமே மாறி இருக்கு. மோடிக்கா கேரண்டி, நான் சொல்றது நீங்க கேளுங்க, அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப அந்த ஒரு கெத்துங்கிறத இந்த முறை இந்த தேர்தல் என்ன பயன்படுத்துறாங்க? நம்ம ஒற்றுமையா தான் நம்ம பாதுகாப்பு எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. நம்ம 2014 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், ஒவ்வொரு முழக்கத்தையும் அவர் மோடியை முன்னிலைப்படுத்தி தான் மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா பரிவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க முன்னிலைப்படுத்தி தேர்தல் சந்திப்பாங்க. இந்த தேர்தலில் கோஷம் என்ன? நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துருக்காங்க. இந்துக்களே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. இந்த சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்தது, கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் அவருக்கு பெரிய வீக்னஸ். அதே நேரத்தில் அவங்க முழு அதிகாரத்தையும் இறக்கி வேலை செஞ்சுருக்காங்க. அவருடைய மெயின் அஜெண்டாவாக தான் இலவசத்தை எதிர்ப்புன்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு ஆளாளுக்கு இலவசத்தங்களை அள்ளி எரிஞ்சிருக்காங்க. 1200 1300 தர்றாரு, 1400 தர ஏலம் பெறுற மாதிரியான இன்னைக்கு வந்து இலவசங்களே அன்னைக்கு 2 கட்சிகளும் மாறி. பிஜேபி காங்கிரஸ் கட்சி இலவசங்கள்ல அவர் மக்களை ஊக்குவிக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போறதுக்கு மாதிரியான விஷயங்கள் நாங்கள் திட்டம்ன்றாங்க. ஆனால் இலவசத்தையும் இவர்கள் கடுமையை எதிர்த்தவர்கள் இந்த பக்கம் இறங்கிட்டாங்க. நாங்களும் இலவசம் தரலாம், அவங்க 1800 தர்றாங்கன்னா 2100 தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான இவர்கள் வந்து இறங்கிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எடுபடுமா தேர்தல் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. எப்படி பார்த்தாலும் சரி இந்தியா கூட்டணி அங்கே மிக வலுவாக இருக்கு. கட்சி ரீதியாக இருக்கட்டும், கொள்கை ரீதியாக இருக்கட்டும், அவங்க கூட்ட திட்டங்களாக இருக்கட்டும். திட்டங்கள் பற்றிலாம் முக்கியமாக நம்மளுடைய இடம் போகுது, அதானி கையில் தான் இந்தியா இருக்கு. மராட்டி விஸ் குஜராத்திங்கிற ஒரு முழக்கத்தை வந்து ரொம்ப முக்கியமான முழக்கம். நம்ம மாநிலம் நம்ம கையில் இருக்காதுப்பாங்கிற ஒரு முக்கியமான முழக்கத்தை வந்து உத்தவ் தாக்கரே எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய எஃபெக்டாக அங்கே இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தெல்லாம் இருக்கு. ஆனா அதை நீங்க அவ்வளவு சாதாரணமா அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க. முழு அதிகார முடிவுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படியே ஒரு வேளை இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் அவர்களை ஆட்சி அமைக்க விடுவாங்க சொன்னீங்க. கவர்னர் யாரு? ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க வாங்குறது கவர்னரா இருக்குது. சிண்டேவே அப்படி வாங்கப்பட்டவர் தானே. ஆமா, அப்படிங்கும் போது ஒரு பெரிய 23ஆம் தேதிக்கு பிறகு மகாராஷ்டிரா அரசியல் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நாளுக்கு நாள் ஒரு செய்தி வரக்கூடிய அரசியல் களமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மகாராஷ்டிரா இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலம், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய மாநிலம். யார் வந்தாலும் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கணும். டெல்லி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மகாராஷ்டிரா என்ன சொன்னா டெல்லியை விடவே ஒருபடி மேலே மகாராஷ்டிரா. டெல்லிங்கிறது அதிகார மயம் தான். உங்களுக்கு இடங்கள் அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சீட்ல இருந்து எல்லாமே அதிகம். அதனால இதனுடைய முடிவுகள் எப்படி வர வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான தேர்தல் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்குங்கிறது ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. நன்றி.